யோ வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் டு ஃபீனிக்ஸ் கேமர் சேனல். நான் உங்கள் ஜெக்ஸ். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. ஸோ வந்துட்டு வாய்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதோட பேக்ரவுண்ட் சவுண்ட் ரொம்ப கேட்கும். நான் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது, கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் அதை சரி பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்கிற இந்த ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமுடைய கான்செப்ட் என்னன்னா, இந்த காரை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஊரில் அட்ராசிட்டி பண்ணணும் அதுதான். ஆனால் இந்த கார் ரொம்ப முக்கியம் இருக்குது. எனக்கு மேஜிக் பண்ணி இது பயங்கரமாக பார்த்துறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ரெடி 1 2 3. இப்போ பயங்கரமாக மாறிடுச்சு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் கார் சும்மா செகஜோதியாக நின்றுது. நல்லா பிளாக் கலரில் ரெட் கலர்ன்ட்டு. இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. சப்ஸ்கிரைபு, இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, எல்லோரும் காரை பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே பாருங்கள் ரெட் கலர் லைட் எரியுது. இங்கே டயரில் லைட் எரியுது. பிரேக் ரெட் கலரு, மீதி ஃபுல்லுமே பிளாக் கலரு. சும்மா சூப்பராக இருக்குது. ஓகே, கார் நல்லா பக்கவாக இருக்குது. இப்போ இதை வச்சு ஆரம்பிக்க வேண்டியதான். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இதில் மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு சிங்கிள் பிளேயரு, இன்னொன்று மல்டி பிளேயரு, இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட்டு. மல்டி பிளேயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிங்கிள் பிளேயரும் தெரியும். எக்ஸ்ட்ரீம் ஃபிஸ்ட்னால் நல்லா பயங்கரமாக ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு ரேஸ் ஓட்ட தான் அந்த மாதிரி. மல்டி பிளேயர்னால் சும்மா இந்த ரேஸ் ஓட்டுறது, வெறும் ரேஸ் ஓட்டுறது தான், பெருசாக இந்த ஸ்டண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ சிங்கிள் பிளேயர் தான் இப்போ நம்ம விளையாட போகிறோம். ஏன்னா இந்த மல்டி பிளேயர் விளையாடுறதுக்கு நம்மக்கிட்ட எவனும் ஆள் இல்லை. சரியா, வாங்க விளையாட ஆரம்பிக்கலாம். ஓகே, விளையாடாது வந்துடுச்சு. வந்த உடனே எங்கே நம்மளை இறக்கி விட்டுருக்காங்க. என்னடா இது, கேமரா திருப்ப முடியல. இங்கே இது ஆக்சிலேட்டர் பிரேக்கர்ஸ் தான் கேமரா திருப்ப முடியும் போல். இங்கே பார்த்தீங்களா, பின்னாடி தான் கராஜு, நம்ம கராஜு. சரி வாங்க போகலாம். அத்தாடி என்ன வேகமாக போகுது. இப்போ பாருங்கள், இப்போ தான் அழுத்தினா அதுக்குள்ள ஸ்பீடு 300க்கு மேலே போயிட்டுருக்குது. வாட் அ பவர். ஆஹா, ஏர்போர்ட் போகிறதா? அப்போ இந்த இடத்துல நிறைய இடம் இருக்கும் போல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடத்துக்கெல்லாம் போகலாம். ஓகே, இடமே பயங்கரமாக இருக்குது. நிறைய கார்லாம் போயிட்டு கிடக்குது. இங்கே பாருங்கள், மண் ரோடெலாம் இருக்குதே. அத்தாடி, ஐயோ மசமான இடி வந்துட்டு. அத்தாடி, நம்ம கார் முன்னாடி நல்லா வளைஞ்சி என்னென்னவோ ஆகி கிடக்குது. ஓகே, இப்போ வேகமாக போகலாம். அண்ட் காய்ஸ், இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா டபால்னு ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாம் பண்ணி விட்ருங்க. இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு தமிழில் எடுக்கிற வீடியோ. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து இப்போ லைக் எல்லாம் பண்ணி விடுங்க. ஓகே, ஐயோ நம்ம காரே ஓட்ட தெரியலையே. அடுத்த வாட்டிலாம் கார் ஓட்டிட்டு தான் உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, அப்புறமா ஓட்ட முடியல, இப்போ ஓட்டுவோம். ஓகே, பெருசாக இந்த ஊரில் எதுவுமே இல்லை. ஏர்போர்ட்டில் மேபி எதாவது இருக்கலாம். ஆமாம், இது என்ன பட்டனு கொடுத்து பார்ப்போம். என்னடா ஒன்றுமே ஆகலை. முன்னாடி தான் இருக்கும். இங்கே பாருங்க, நான் முன்னாடி என்னது வந்துருந்து மொட்டி கார் சேதமாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் நான் சரியே கிடக்குது. அப்போ இது ரிப்பேர் பண்ணுற பட்டனா? இப்போ மேலே இது இருக்குது. என்னது என்ன, கார் மேலேருந்து வருது. இது எங்கேயா கார் என்னது தலையில் நின்றுச்சுன்னா அது அப்படியே நேராக்கிறதுக்கு போல். பரவாயில்லையே, நல்லா தான் இருக்கு. அப்போ நம்ம காருக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஆமாம் இது என்ன, கேம் பாஸ் பண்ணுற பட்டன் மேலே எதோ இருக்குது பார்ப்போம். ஓஹோ, இதில் நம்ம ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாமா? நிறைய மிஷின்ஸ் இருக்கும் போல் இருக்குது. இதெல்லாம் டெய்லி மிஷின்ஸ் ஆட்டுக்கு. அப்புறம் இது வந்துட்டு வீக்லி மிஷின்ஸ் ஆட்டுக்கு. சரி ரைட்டு, நம்ம வந்த உடனே ஒரு 2 மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இது காசும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இது என் கேமை என் தம்பி வச்சு விளையாண்டுட்டான். இப்போ நான் வச்சு தான் இப்போ தான் முதல் டைம் விளையாண்டுட்ருக்கேன். ஸோ யாரும் நான் இந்த லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான். அப்புறம் எதுக்குள்ள இவ்வளோ மொக்கையாக விளையாடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இது என் தம்பி விளையாண்டுட்டான், அவன்தான். சரி ரைட்டு, இன்னும் நிறையா இருக்குது. என்னெல்லாம் இருக்குது, 10 கிலோமீட்டர் தாண்டணும். அப்புறம் இப்போ 5 காயின்ஸ் பிடிக்கணும். அப்புறம் 5 போர்டு வேறு அடிக்கணுமா, இல்லைனா அப்புறம் 5 ட்ரிஃப்ட் வேறு அடிக்கணுமா. அப்புறம் ஸ்டண்ட் ரேஸில் கலந்துக்கணுமா. ஸ்டண்ட் ரேஸ்னால் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபெஸ்ட்டாக தான் இருக்கும்.
சரி ஓகே, நம்ம வந்துட்டு இந்த 5 காயினை கலெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னும் நம்ம காரை இன்னும் பயங்கரமாக மாற்றலாம். சரி ஃபஸ்ட்டு அந்த ஏர்போர்ட்டுக்கு போவோம், அது நம்ம பார்க்கவே இல்லை. ஓகே போகலாம். இன்னும் இருக்கும் தெரியல உள்ள. இது வந்துடுச்சு. எஸ் ஆத்தாடி ஏற்றி என்ன வண்டி பறக்குது. ஏய் முன்னாடி எதுவும் இருக்குது. ஆஹா இது இருக்குது பாரு, நம்மளுக்கு தேவையானது. இதில் இப்போ பறக்க வேண்டியதுதான். வந்துருமா அத்தாடி ஆத்தி, என்ன அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். ஐயோ கார் விழ போகுது. போச்சு, நல்ல அடி. நம்ம காரில் ஏதோ குறையுது. பின்னாடி அடி விழுந்துருச்சு. எங்கிட்ட முன்னாடி கண்ணாடி காணோம். ஐயோ கார் அவ்வளோதான் போல இருக்கே. நம்ம வருத்தப்பட வேணாம், ஃப்ரீயாக ரிப்பேர் பார்த்துலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம கார் இப்போ வர முடியாது. சரியாயிட்டல. சரி ரைட்டு, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகலாம். பார்த்தீங்களா ட்ரிஃப்ட்டு பயங்கரமாக அடிக்கிறோம்ல. இப்போ பாருங்கள் ட்ரிஃப்ட் அடிச்சிட்டேன். நம்ம ஒன்று செய்யலான்னு வரும்போது தான் இந்த மாதிரி இடிக்கிறதுக்குனே வருவாங்க. ஐயோ சரி ரைட்டு, இப்போ நம்ம போகலாம். பாருங்க ஹெலிகாப்டர் எல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்கே. காரை ஓட்டி இறங்க முடிஞ்சிருந்தால் நம்மளும் அதை எடுத்து ஓட்டிக்கலாம். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பில்லை போல். ஆமாம் இது என்ன ஏதோ மேலே பறந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. நம்ம காரை வச்சு தான் பிடிக்கணும். கேட்ச் போட்டு பிடிக்கணும், கேட்ச் பிடிக்க வேண்டியதான். ஐயோ வாய் வளருதே. சரி ரைட்டு, இப்போ பக்காவாக பின்னாடி போய் நிற்கணும். பிடிக்கும்போது கார் நல்லா இருக்கணும். ஓகே எல்லாம் ரெடி, இப்போ ட்ரை பண்ணுவோம். ஐயோ நம்ம நிற்கிற இடமே தெரியலையே. அத்தாடி இப்படி கையை விட்டு போயிடுச்சே. ஆஹா இங்கே வர்ற பிளெயின் போகுது. அடடா இப்போ நம்ம இறங்க முடிஞ்சிச்சுன்னா இந்த பிளெயினெல்லாம் எடுத்து ஓட்டலாமே. சரி ரைட்டு, இப்போ ரேஸ் வைப்போம். நான் வின் பண்ணுறேன்னா இல்லை இந்த பிளெயின் வின் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே பிளெயின் கிளம்பும்போது ரெடி 3 2 1 ஸ்டார்ட். என்னடா பிளெயின் ஸ்டார்டிங் வந்து வேகமாக கொண்டு தான் பொறுமையாக போகுது. டேய் நீ பொறுமையாக வருவாடா. சரி அது கூட போவோம், அது நேரத்தில் ஸ்பீடு ஏறும். அப்போ நம்ம அப்படியே முந்த பார்ப்போம். என்னடா ரொம்ப நேரமாக ஸ்லோ போகுது. ஆஹா இப்போ தான் ஸ்பீடு வந்துருக்கும் போல இருக்கே. ஐயோ என்ன முந்திக்கிட்டு இவ்வளோ தூரம் போயிட்டு. ஐயோ கைஸ், இந்த பிளெயின் நம்மளை காணாம வந்து போயிடுச்சு. நம்ம 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அதை முந்த முடியல. அப்போ அது கிட்டத்தட்ட 600க்கு மேலே போயிருக்கும் போல இருக்குது. ஆனால் இது என்ன ரொம்ப நேரமாக ஏதோ வந்துக்கிட்டே இருக்குது. டே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்டா. அவங்க ஏதோ அப்புறம் பார்த்துருக்கேன்டா. ஐ திங்க் ஏதோ மிஷின்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு இந்த கேமை பற்றி எதுவும் தெரியாது. அங்கே எங்கேயும் சும்மா சுற்றிட்டு தான் இருக்கும். ஆனால் நிறைய ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கெலாம் நிறைய இடம் இருக்குது. இது என்னடா ஏதோ டவர் மாதிரி இருக்குது. இருங்க இது மேலே ஏற வேண்டியதான்னு பார்க்கலாம். அத்தாடி ஓகே நல்லா பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்கோம். பார்த்து பிரேக்கை போட்டுருக்கோம். ஏறியாச்சு. அவ்வளோதானா? எங்கே இதில் எதுவுமே இல்லை. அத்தாடி என்ன வண்டி மாட்டிக்கிச்சா? ஐயோ வண்டி நவர மாட்டேங்குது. வண்டி நவர மாட்டேங்குதே. சரி நம்ம பிரச்சனை வண்டி நவந்தோம். வண்டி இப்போ நவர மாட்டேங்குது. ஐயோ நவந்துருச்சு. லைட்டாக இந்த ரிவர்ஸ் போட்டாலே ரொம்ப போயிடுது. கேமரா நமக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு வந்து நல்லா இருக்கும். உடனே போச்சு. ஏய் இங்கே பார்த்தீங்களா நம்ம ஊர்லலாம் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் போடுவாங்கல்ல. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு என்னன்னு தெரியல. அதெல்லாம் இந்த கார் சுற்ற விடுவாங்கள்ல. கார் பைக்கெல்லாம் இந்த பழகையில் இந்த ரவுண்டாக போட்டு கிணறு மாதிரி அந்த மாதிரி சுற்றுறதுக்கு ஏற்ற இடம். இங்கே பாருங்க நாங்களும் ஸ்டண்ட் பண்ணுவோம்ல. அத்தாடி ஆத்தி. ஆனால் பார்த்து கையில் எவ்வளோ பார்க்குது. ஐயோ பார்க்கில் போயிட்டு ஸ்டண்ட்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. கார் மாதிரி போகுது. வாங்கிடுச்சு ஒரு அடி. ஐயோ போச்சே. என்ன காரு தெரிச்சுட்டு பிறகு போகும்போது அந்த வேலை ரொம்பலாம் டேமேஜ் ஆகல. ஆனால் என் கண்ணாடி தான் முடிஞ்சிருச்சு. அதை பார்த்தாலே தெரியுது. ரைட் இப்படியே இருக்கட்டும். சும்மா ரிப்பேர் பண்ணிட்டுலாம் நல்லா இருக்காது. நம்ம கார் எவ்வளோ தூரத்துக்கு உடஞ்சி போகுது. இந்த கேமில் மிஷின்ஸ்லாம் இருக்குன்னு என் தம்பி சொன்னான். பார்த்தா ஒன்றுத்தையுமே காணும். சரி பார்ப்போம். ஆமாம் இங்கே இன்னொரு ஏரியாவும் இருக்குன்னு சொன்னான். மொத்தம் இந்த இடத்துல 4 ஏரியான்ட்டு இருக்குன்னு சொன்னான்.
அந்த 2 ஏரியா பார்த்துட்டோம். ஒன்று அந்த சிட்டி, இன்னொன்று வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டு. ரொம்ப நேரமாக இது ஒன்று காமிச்சிக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு இது என்னன்னு போய் பார்ப்போம். ஓகே, இது வெளியில் போகிறதுக்கு இடம் கிடையாது. அம்மா இது என்ன இடம்? புதுசு புதுசாக இடம் இருக்குது. என்ன இடம்? ஒன்றுமே இல்லை. அந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸா? இதாக இருக்கு என்ட்ரன்ஸு. இந்த காயினை வந்ததில் நான் பிடிக்கவே இல்லை, இப்போ தான் ஒன்று பிடிச்சிருக்கேன். கார் பார்க் இருக்கேன். ஓகே ஓகே, போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு ஒன்றுமே உறுதியாக பண்ணலாம். அதனால போயிட்டே இருக்கு. சரி, ஏர்போர்ட் தானே கைஸ். எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சிட்டியெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்கேன். அதுக்கு எனக்கு ரேட்டிங் கொடுக்கணுங்களா? அந்த ரேட்டிங்கை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான், கொஞ்சம் அதை பண்ணி விட்ருங்க. ஓகே, இதுதான் டாப் அப்பில் இருக்குது. இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் போட்ட வேண்டி தான். பறந்தது அத்தாடி அத்தாடி. சரி ரைட்டு, இப்போ இங்கே ஏதோ என்னது பீச் மாதிரி மரம் காமிச்சிட்டு இருக்குது. இன்னும் போய் பார்த்துட வேண்டி தான். அவாயில் இருக்க மேலே எதுவும் வந்துட்டு தானே போச்சு. ஆமாம், இப்போ எதோ வந்துச்சு. அது என்னது? எதுவும் எல்லோ கலரில் ஸ்பீடாக போனது நான் பார்க்கல. ரேடார் 3. அது என்ன ரேடார் 3? எங்கே பார்ப்போம். ஒரு மிஷினாக இருக்குமா? வெல்கம் டு ரேடார் 3. ஃபாஸ்ட் ஸ்பீட் கேமராஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் யூ கேன். ஓ, நம்ம அந்த ஸ்பீட் கேமராவில் எந்தளவுக்கு ஸ்பீடில் போயிருக்கோன்னு காமிக்கிறது. அதாவது இப்போ நம்ம இதில் எவ்வளோ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு காமிக்கே செஞ்சிடறேன். இப்போ நம்ம இவ்வளோ ஸ்பீடில் போகிறோம்ல, அங்கே ஒரு ஸ்பீட் கேமரா இருக்கும். இப்போ இது கிராஸ் பண்ணதோ நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போனோமோ அந்த ஸ்பீடை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோம். அப்படியே மொத்தம் டோட்டல் போடும். இங்கே பற்றில டோட்டல் போடுது. அப்படியே ஒரு ஸ்பீடு. ஐயோ, நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வரணும். அதுக்கு எங்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி நல்லா பின்னாடி வந்துக்கிட்டு ஒரு பஸ்ஸே எடுக்க தானே. சரி ரைட்டு, இப்போ இங்கிறதே எடுப்போம். நல்லா பின்னாடி வந்துக்கிட்டு அவ்வளோதான் ஒரு ட்ரிஃப்ட்டு. பார்த்தீங்களா, பயங்கரமாக போட்டோம்னா நாங்களாம் பெரிய பெரிய கார் டிரைவர்ஸ் எங்கள் சிட்டியாவா. ஓகே, இப்போ இங்கே அத்தாடி. ஐயோ போச்சுடா, மறுபடியும் அடி வாங்கிட்டோம். இப்போ மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து பக்காவாக கொண்டு வந்தோம். இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தூரம்லாம் போயிட்டு இருக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் இது 300க்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக தான் தாண்டுது. இதுக்கே பரவாயில்ல. அத்தாடி அத்தி. இப்போ தான் ரொம்ப பயங்கரமான டிரைவர்லாம் சொன்னேன். ஆனால் நம்ம காரை மாற்றிட்டாங்க. அந்த கார் பார்க்க நல்லா இருந்துச்சு, இதை போய் வச்சுருக்காங்களே. நான் அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். சரி விடுங்க, போயிட்டே இருக்குது. இது ஒரு எண்டே இல்லையாடா. இப்போ எங்கே போகிறோம்? எங்க இந்த மிஷின் தாங்க நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அதாக நல்லா முட்டை வாங்கிட்டு இருக்கேங்க. இந்த மிஷின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, இந்த ஏரியாவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஐயோ பறக்கிறேங்க. ரைட்டு, அப்படியே என்ன இப்போ மாறி இருக்கு. ஓ, அப்போ இதுதான் எண்டா. சரி ரைட்டு, அவ்வளோதான். என்னடா நம்ம போனது காமிக்கல ஒன்று. இதில் இருக்குமோ? இதோ இருக்குதுங்களா, நியூ ரெக்கார்ட் 2896 கிலோமீட்டர் ஸ்பீடு. மொத்தமாக இவ்வளோ நேரம் நம்ம சேர்த்து கொஞ்சம் முட்டாமல் போயிருந்தேன், இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம். சரி ஓகே. ஐயோ, திரும்பி கரெக்டாக தான் கொடுத்துட்டேன். நல்லா நானும் திரும்பி கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டேன். நம்ம இன்னும் நிறைய ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஆனால் இப்போ தான் கஷ்டப்பட்டு வெளியில் போனேன், அதுக்குள்ளே மறுபடியும் உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, போவோம். வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையா. ஆமாம், அது என்னது? ஓ, இங்கேயும் ஒரு கராஜ் இருக்குதா? நைஸு. எத்தனை கராஜ் தான் அந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கராஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போடுறா, ஏன்னா ஏர்போர்ட்டோட டனல் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அங்கேருந்து அந்த ஏர்போர்ட்டோட இந்த டனல் பயங்கரமாக இருக்கு. போவோம். இந்த இடத்துல கார் சரி தெரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, வண்டி போகிற ஸ்பீடாக பார்த்தா குறுக்க எது வந்தாலும் என்னடா ஆச்சு. இப்போ டவுன்லோட் பண்ணலையா? என் தம்பி இந்த மாதிரி விஷயத்தில் மொக்கையாக வேலையை பார்த்துருக்கான். சரி ஓகே, நம்ம இது அப்புறமா டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஐயோ, திரும்ப அதுக்குள்ளே போகிறேனே. சரி
சரி இது 3வது ஏரியா ஓகே. அப்படின்னா அந்த 4வது ஏரியா எங்கே இருக்குது? இருங்க மேப்பில் பார்ப்போம். ஓகே, ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் கூட எடுக்கலை, அதுக்குள்ளே வந்துட்டேன். சரி ரைட்டு, இங்கே இருக்க காயினை பொறுக்கணும். ஏன்னா இது ஒரு மிஷின் வேறு, 5 காயினை பொறுக்கணும்னு நினச்சி நம்ம இப்போ தான் 2 காயினை பொறுக்கியிருக்கோம். நிறைய காயின் இருக்குது, நான் அதை பொறுக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தாடி இது வந்துட்டு ஆஃப் ரோட் ஆட்டுக்கு. இன்னும் இந்த இடத்துல நல்ல ஸ்கிட் அடிக்கும். இப்போவே அப்படி தான் ஹைட் எடுக்குது பார்த்தீங்களா. ஆஃப் ரோடு எவ்வளோ ரிஸ்கான்ட் இருக்குன்ட்டு இதுலேயே நிறைய பேர் நல்லா ரேஸ்லாம் ஓட்டுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஓட்டி கை காலெலாம் உடச்சிக்காதீங்க. அவங்கெல்லாம் அப்படி தான் ஓட்டி கை காலம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு துட்டியாருது. நீங்கள் அந்த மாதிரி கை காலை உடச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்காதீங்க. ரைட்டு, அத்தை வடி ஆத்தி நல்லா அடி உள்ளதாண்ணா நம்ம காருக்கு. இப்போ தான் நான் ஒரு ரிப்பேர் போட்டேன். அதுக்குள்ளே பாருங்கள் கண்ணாடிக்கு வண்டி ஆரம்பிச்சுட்டு பின்னாடி ஆல்ரெடி உடஞ்சி போச்சு. சப்ஸ்கிரைபில் ஸ்க்ரைப் மட்டும் தான் இருக்குது, சப்பை காணும். இந்த கல் மேலே எடுத்தாச்சு, 4 காயின் கிடச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் மிஷின் முடிய போகுது. நம்ம காரெல்லாம் நல்லா பறக்கணும். இந்த காரெல்லாம் இனிமேல் எதுக்கும் தேராது. பழைய ஈயம்பத்தலைக்கு பெரிச்சம்பழம் அப்படின்னு தான் ஆகுது. அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஒருவேளை இந்த ரிப்பேர் ஆப்ஷன் இல்லைன்னா நிச்சயமாக அந்த ரேஞ்சில் தான் இன்னத்துக்கு கடந்திருக்கும். ஐயோ பாருங்க, ஐயோ காரை இப்படி கார்பாக மிச்சம் மாதிரி கவுத்தி திட்டுறானே. சரி ரைட்டு திருப்போம். அவ்வளோதான், டப்புன்னு ஒரு பட்டன் எடுத்து திரும்பிடுச்சு. ரைட்டு, இப்போ அப்படியே மறுபடியும் போவோம். நல்லா அடி விடுதாங்க நம்ம காருக்கு. இது வந்து கார் எப்படி இருந்தது, எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க மலை மரம்லாம் காயின் வச்சுருக்காங்க. எப்படிங்க நான் போய் எடுக்கிறது? ஐயோ சேஃபாக கொண்டு போவோம். அத்தாடி, ஐயோ இப்படி காரை கற்பாக வச்ச மாதிரி கவுத்திக்கிட்டே இருக்கேனே. அவ்வளோதான், இந்த மலையில் ஏறுவோம். இந்த மலை உச்சியிலேருந்து நம்ம பார்ப்போம் சீனரி. ஐயோ கார் கண்ட்ரோல்லாம் போகுது. அப்போ அதாவது கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மலை மேலே ஏதாவது இருக்குன்னு ஒன்றுமே இல்லை. இதுதான் இந்த இடத்துல ரொம்ப டாப்பான மலை போல் இருக்குது. ஆனால் இங்கே கார் நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நின்றுச்சு. ஆனால் இந்த திரும்பி பார்க்கறதுக்கெல்லாம் இந்த ஆக்சிலேட்டர் பிரேக்குன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ கார் இன்னைக்கு எழுப்புது தடி. சரி ரைட்டு, இது போயிட வேண்டியதுதான். குதிச்சிட்றா கைப்புள்ள அப்படின்னு முதலே குதிச்சுட்டா எனக்கு டயலாக் எப்போ சொல்கிறேன் பற்றிலாம். அவன் தான் கார் சேஃபாக என்கிட்டு. இந்த இடத்துல வேறு எந்த இடமும் பெருசாக இல்லை, சும்மா ஆஃப் ரோட் அவ்வளோதான். பட் பரவாயில்ல, இந்த கேம் நல்லா நம்ம வந்து என்னது நம்ம ஊரில் பண்ண முடியாத விஷயங்களே இந்த கேமில் பண்ண முடியுது. அதுக்காண்டி தான் கேம்ஸே உருவாக்கியிருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஒர்த்து தான் இந்த கேம் வேணாம். ஸோ இந்த கேம், இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இந்த கேம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் கார் டிரைவிங்னு நினச்சிங்கன்னா இந்த கேம் வந்துடும். ஓகே ரைட்டு, இப்பொழுது நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எங்கேயோ ஒரு கராஜ் பார்த்தேன், அந்த கராஜில் போய்ட்டு நம்ம காரை விட்டுற வேண்டியதான். ரிட்டன் இந்த வீடியோவை நம்ம அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான். ஆனால் அந்த கராஜ் எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு தெரிய முடியுது. எங்கடா அந்த கராஜை காணும்? எங்கள் மேப்பில் காமிக்கணும். மேப்பில் காமிக்கி லெஃப்ட் சைடில் எங்கேயோ இருக்குதுன்னு இருக்குது. இருங்க, அதை நான் ஃபஸ்ட்டு அந்த காயின் மிஷினை முடிச்சிடறேன். ஒரே ஒரு காயின் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு காயினை மட்டும் பொறுக்கிட்டோம்னா அந்த ஒரு மிஷின் முடிச்சிடும். வந்ததுக்கு 2 மிஷின் முடித்த மாதிரி ஆகும். ஆல்ரெடி அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு மிஷின் முடிச்சுட்டு இப்போ இங்கே ஒன்று அந்த மாதிரி முடிச்சுடுவோம். இதான் இங்கே இருக்குது காயின். இப்போ இதில் போயிட்டு எடுக்கணும். ஆனால் தண்ணிக்குள்ளே காரை விட்டு ஒன்றுமே ஆகல. பரவாயில்ல, இந்த கார் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மலை தான் காயின் இருக்குது. ஆனால் எடுக்கிற அளவுக்குலாம் நமக்கு கேரம் இல்லை. ஆல்ரெடி கராஜில் போய் காரை வர விடணும். சரி ரைட்டு, இங்கே இருக்கிறத மட்டும் பொறுக்கிட்டு போக வேண்டியதான். அப்படியே ஸ்பீடை ஏற்றி பறக்க வேண்டியதான். மொக்க வாங்கிட்டோம். சரி ரைட்டு, இது இங்கே பக்கத்துலேயே ஒரு காயின் இருக்குது, அது மட்டும் எடுப்போம். தண்ணிக்குள்ளே வண்டி ஸ்லோவாக போச்சு, இப்போ ஸ்பீடாக போகுது. இந்த மரத்தெல்லாம் முட்டி சகிக்க முடியலையே. நிறைய போஸ்ட்டுங்க மற்றெல்லாம் முட்டிக்கிட்டு இருந்தோம், இதை மட்டும் முட்ட முடியல. ஓகே, வண்டியை பக்காவாக வந்து உடச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை அப்படியே கராஜ்குள்ளே விட்டுறலாம். அவ்வளோதான்.
ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கமெண்ட் செக்ஷனு ரைட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுவும் கொஞ்சம் தட்டி விட்ருங்க. மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைப்படுவது நான் உங்கள் எக்ஸ். பாய்.